தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. அர்ஜுனா ராமநாதன் எம்பி பதவிக்கு சிக்கல். கொழும்பில் அனுர் அரசாங்கத்திற்கு எதிராக இரவில் தீப்பந்த போராட்டம். சுரேசாலை விவகாரத்தில் கம்மன் பிளவிற்கு எதிராக சட்ட நடவடிக்கை. விபத்துக்களால் நாளாந்தம் 30 பேர் உயிரிழப்பு. கேப்பாப்பிலவு மக்களுக்கு ஆதரவாக களமிறங்கிய பிக்கு. 11 வயதினரிடையே அதிகரிக்கும் HIV தொற்று, சுகாதாரத்துறை எச்சரிக்கை. சுவிஸ் ஆஃப்ரிங்கன் நகரத்தில் குறைந்த விலையில் சிறந்த தரத்தில் உங்கள் வீட்டு தேவைகளுக்கான யாவும் ஒரே இடத்தில். லிட்டில் ஏசியா. இங்கே தாயகத்தில் இருந்து தரமான மரக்கறி, ஃப்ரெஷ்ஷான இறைச்சி, சுவையான மீன் வகைகள் மற்றும் ஆசிய, ஆப்பிரிக்க, தாய்லாந்தில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பலசரக்கு பொருட்கள் அனைத்தும் ஒரே கூரையின் கீழ். உங்கள் ஷாப்பிங்கை இனிமையாக்க 200க்கும் மேற்பட்ட கார் பார்க்கிங் வசதி. மேலும் ஹைவேயில் இருந்து வரும் 700 மீட்டர் தூரத்தில் மிக பிரம்மாண்டமான லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட். இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? இப்பவே வாங்க, கையோட அள்ளிட்டு போங்க. லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட், பார்க் வெக் 2, 4665 ஆஃப்ட்ரிங்கன். தொடர்புகளுக்கு 0627 981111. தொடர்பென விரிவான செய்திகள். நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் பதவியில் இருப்பதற்கான தகமையை சவாலுக்கு உட்படுத்தி தாக்கல் செய்யப்பட்டுள்ள ஒரன் மனு மீதான வாதங்களை விசாரணை செய்வதற்காக மேன்முறையீட்டு நீதிமன்றம் 2026 ஆகஸ்ட் 31ஆம் தேதியை நிர்ணயித்துள்ளது. இவ்விடயம் இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போதிலும் நீதியரசர்கள் குழாம் முழுமையடையாத காரணத்தினால் அது ஒத்திவைக்கப்பட்டது. அபினவ நிபஹல் பெருமுனவின் தலைவர் ஓஷலஹேரத் என்பவரால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அண்மையில் நடைபெற்ற பொது தேர்தலுக்கான வேட்புமனுக்களை தாக்கல் செய்யும் போது அவர் இன்னும் அரசாங்க மருத்துவ அதிகாரியாக பணியாற்றிக் கொண்டிருந்தார் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசாங்க சேவையிலிருந்து முதலில் ராஜினாமா செய்யாமல் வேட்புமனுக்களை சமர்ப்பிப்பது நாடாளுமன்ற தேர்தல்கள் சட்டத்தை மீறும் செயலாகும் என்று வாதிடும் மனுதாரர் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டப்பூர்வமாக பதவியில் நீட்டிக்க தகுதியற்றவர் என அறிவிக்குமாறு கோரியுள்ளார். இவ்விடயத்தை சாத்தியமான மிக குறைந்த திகதியில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு மனுதாரர் தரப்பு சட்டத்தரணி விடுத்த கோரிக்கையை தொடர்ந்து நீதிமன்றம் இந்த வழக்கை வாதங்களுக்காக ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்கு நிர்ணயித்துள்ளதுடன் அதனை பட்டியலில் முதலிடத்திலும் வைத்துள்ளது. மனுதாரர் சார்பில் சட்டத்தரணிகளான ஷெனல் பெர்னாண்டோவும் இணைந்து சட்டத்தரணி NK அசோக் பெரன் முன்னிலையானார். நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் சார்பில் சட்டத்தரணி நிஷாதி விக்ரமசிங்கவுடன் இணைந்து சட்டத்தரணி சேனானி தயாரந்த முன்னிலையான நிலையில் அரசு தரப்பு சார்பில் பிரதி சொலிசிஸ்டர் ஜெனரல் மனோகர ஜெயசிங்க முன்னிலையானார். மின்கட்டணம், எரிவாயு விலை உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரிப்பிற்கு எதிராக கொழும்பு நகரின் பல்வேறு பகுதிகளில் நேற்றிரவு போராட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. வாழ்க்கை சுமையினை குறைக்குமாறு கோஷங்களை எழுப்பியவாறு தீப்பந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. அத்துடன் அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரிப்புக்கு எதிராக புரளை பகுதியிலும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இதேவேளை மின்கட்டணம், எரிவாயு விலை உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரிப்பிற்கு எதிராக மாலிபே பகுதியிலும் நேற்றிரவு தீப்பந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி சுரேசாலை கைது செய்யப்பட்டமை குறித்து முன்னாள் அமைச்சர் உதய கம்மன் பிளவிற்கு எதிராக நீதிமன்றத்தை அவமதித்ததாகவும் மதங்களுக்கிடையிலான பதற்றத்தை தூண்டும் வகையில் கருத்து வெளியிட்டதாகவும் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பில் சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இவ்வழக்கில் முன்னாள் அமைச்சர்களான உதய கம்மன்பில, விமல் வீரவம்ச, நாடாளுமன்ற உறுப்பினர் திலித் ஜெயவீர உள்ளிட்ட 6 பேர் கடந்த காலங்களில் ஊடக மாநாடுகளில் வெளியிட்ட கருத்துகள் நீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையில் இருந்ததாக அரசு தரப்பு நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட ஊடக மாநாடுகளின் திருத்தப்படாத காணொலி காட்சிகளை 10 ஊடக நிறுவனங்களிடம் இருந்து பெற்றுக்கொள்ள குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு ஏற்கனவே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது.
முறைப்பாட்டாளரான அருட்தந்தை ரோஹன் சில்வா சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி சுரேன் டி பெரேரா உதய கம்மன்பில வெளியிட்ட கருத்துகள் பௌத்த மற்றும் கத்தோலிக்க மதங்களுக்கிடையில் பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவை என்றும் சாட்சிகளுக்கு அச்சுறுத்தலாக அமையக்கூடும் என்றும் நீதிமன்றத்தில் தெரிவித்தார். இதையடுத்து குறித்த விடயம் தொடர்பில் உடனடியாக முறைப்பாடு பதிவு செய்து விரிவான விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது. மேலும் இவ்வழக்கில் தொடர்புடைய அனைத்து சந்தேக நபர்களையும் எதிர்வரும் செப்டம்பர் 2ஆம் தேதி காணொலி தொழில்நுட்பம் ஊடாக நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தவும், அன்றைய தினம் விசாரணையின் முன்னேற்றம் தொடர்பான அறிக்கையை சமர்ப்பிக்கவும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நாடு முழுவதும் அன்றாடம் பல்வேறு விபத்துகளால் சுமார் 30 பேர் உயிரிழப்பதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் பேசிய சமூக வைத்திய நிபுணர் வைத்தியர் சமித சிறிதுங்க, நாட்டில் ஆண்டுதோறும் விபத்து தொடர்பான சுமார் 8000 முதல் 10,000 வரையிலான உயிரிழப்புகள் பதிவாகுவதாக குறிப்பிட்டார். அதன்படி விபத்துகளால் சராசரியாக ஒவ்வொரு 3 மணி நேரத்திற்கும் 4 பேர் உயிரிழப்பதாகவும், இதனால் தினசரி உயிரிழப்புகளின் எண்ணிக்கை சுமார் 30 எட்டுகிறது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த உயிரிழப்புகளில் வீதி விபத்துக்கள் கணிசமான பங்கை கொண்டிருந்தாலும் கீழே விழுதல், நீரில் மூழ்குதல், மின்சாரம் தாக்கல் மற்றும் பாம்புக்கடி போன்ற பிற காரணங்கள் பொது விவாதங்களில் பெரும்பாலும் குறைவாகவே குறிப்பிடப்படுகின்றன அல்லது கவனிக்கப்படாமல் போகின்றன என்றும் வைத்தியர் சமித சிறிதுங்க வலியுறுத்தினார். இந்த சூழ்நிலையை ஒரு துயரமான நிலை என்று விவரித்த அவர், விழிப்புணர்வு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேம்படுத்துவதன் மூலம் இத்தகைய உயிரிழப்புகள் பலவற்றை தடுக்க முடியும் என்றும் சுட்டிக்காட்டினார். முல்லைத்தீவு கேப்பாபிலவில் ராணுவத்தினரால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள தமது பூர்வீக காணிகளை விடுவிக்க கோரி மக்கள் முன்னெடுத்து வரும் தொடர் போராட்டம் நேற்று 8வது நாளாகவும் தொடர்ந்து இடம்பெற்று வருகிறது. இந்நிலையில் பௌத்த மதகுரு தலைமையிலான சம உரிமை இயக்கத்தின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பொது அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்களை நேரில் சந்தித்து கலந்துரையாடினர். கேப்பாபிலவில் 55 குடும்பங்களுக்கு சொந்தமான 59.5 ஏக்கர் பூர்வீக வாழ்விட காணிகள் நீண்ட காலமாக ராணுவ ஆக்கிரமிப்பின் கீழுள்ள குறித்த காணிகளை உடனடியாக விடுவிக்குமாறு வலியுறுத்தி தொடர் கவனஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. நேற்றைய சந்திப்பின் போது காணி விடுவிப்பு தொடர்பான மக்களின் கோரிக்கைகள் மற்றும் தற்போதைய நிலைமைகள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டு காணி உரிமைக்கான மக்களின் போராட்டத்திற்கு பூரண ஆதரவை வழங்குவதோடு காணி விடுவிப்பு தொடர்பில் தொடர்ந்து குரல் கொடுக்க தயாராக இருப்பதாக சம உரிமை இயக்கத்தின் பிரதிநிதிகள் உறுதியளித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. 11 வயது பிள்ளைகளிடையே பாலியல் ரீதியாக பரவும் நோய்கள் தொற்றும் போக்கு அதிகரித்து வருவதாக ஊடக மற்றும் சுகாதார அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். கடந்த வருடங்களுடன் ஒப்பிடுகையில் தற்போது பாடசாலை மாணவர்கள் மற்றும் பல்கலைக்கழக மாணவர்களிடையே பாலியல் ரீதியாக பரவும் நோய்கள் ஏற்படும் அபாயம் அதிகரித்துள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதுகுறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளதாக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச மேலும் குறிப்பிட்டுள்ளார். HIV மற்றும் STI எனப்படும் பாலியல் ரீதியாக பரவும் நோய்கள் குறிப்பாக 11 வயது இளைஞர் யுவதிகளிடையே முந்தைய வருடங்களுடன் ஒப்பிடுகையில் ஓரளவுக்கு அதிகரிப்பை காட்டியுள்ளன. இது தொடர்பாக சுகாதார அமைச்சின் பிரிவினால் கலந்துரையாடப்பட்டதன் பின்னரும் சில பாடசாலை மாணவர்களும் சில பல்கலைக்கழக மாணவர்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் இதுகுறித்து பிரதமருடன் சிறுவர் விவகார அமைச்சருடனும் கலந்துரையாடப்பட்டது. அரசாங்கம் என்ற ரீதியில் சம்பந்தப்பட்ட தரப்பினரை ஒன்றிணைத்து இந்த நிலையை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. சிலர் தாங்கள் அறியாமலேயே இதற்கு இரையாகிவிட்டதாக தங்களது தரப்பில் தெரிவித்துள்ளனர். இதேவேளை சமூக ஊடகங்கள் மற்றும் டிஜிட்டல் திரைகளுக்கு அதிகமாக அடிமையாவதன் மூலம் பிள்ளைகள் பிற்காலத்தில் போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு துண்டாடப்படும் போக்கு காணப்படுவதாக மனநல மருத்துவர் சமிந்த ஸ்ரீ வர்த்தன தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் திரைகளுக்கு அடிமையாவதால் மூளையில் ஏற்படும் ரசாயன கலவை மாற்றங்கள் காரணமாக பிள்ளைகள் போதைப்பொருள் பயன்பாட்டை நோக்கி தள்ளப்படலாம் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்.